வணக்கம் நண்பர்களே. மனித உயிர்களின் முதல் உணவு தாய்ப்பால். அந்த தாய்ப்பால் சுரப்பது பெண்களின் மார்பகங்களில். அந்த மார்பகத்துடைய ஆரோக்கியம் என்பது எவ்வளவு முக்கியம், அது ஆரோக்கியமாக இருக்க என்னென்ன செய்ய வேண்டும், அது வெறும் ஒரு கவர்ச்சி பொருளாகவோ ஒரு ஆசை பார்வையுடன் பார்க்கக்கூடிய பொருளாகவோ உறுப்பாகவோ இல்லாமல் அது பெண்ணின் மார்பகம் என்பது, அந்த மார்பக ஆரோக்கியம் என்பது எத்தனை முக்கியம் என்பதை விளக்கக்கூடிய ஒரு மருத்துவ பதிவு தான் இந்த வீடியோ. இது ஒரு மருத்துவ புரிதலோடு நீங்கள் அணுகுங்கள். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. அப்போ தான் என் வீடியோக்கள் வந்து சேரும். ஆரோக்கியம் என்ற பேரில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ரைட். இந்த மார்பக ஆரோக்கியம் பெண்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன அலசல். இது அழகுக்கான அடையாளம் கிடையாது, ஆரோக்கியத்துக்கான காரணியும் கூட. ஒரு பெண்ணுடைய மார்பகம் என்பது ஆரோக்கியத்துக்கான காரணிகளில் த ஃபேக்டர்ஸில் ஒன்று அப்படின்னு டாக்டர்கள் மருத்துவர்களுடைய பதிவு. மார்பக ஆரோக்கியத்திற்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்கிறது, குடும்ப வரலாற்றில், அதாவது ஃபேமிலி ரெக்கார்டில், மெடிக்கல் ரெக்கார்டில், ஒரு பெண்ணுடைய ஃபேமிலி ரெக்கார்டில் ஒருவருக்கு மார்பக புற்றுநோய் பாதிப்பு இருந்தால் அப்படிப்பட்ட பெண்களுக்கு கருத்தடை மாத்திரைகளை மருத்துவர்கள் பரிந்துரைப்பதை தவிர்க்க வேண்டும். டாக்டர்களே அதை தவிர்த்துருவாங்கன்றாங்க. அந்த ஃபேமிலி ரெக்கார்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த பிரஸ்ட் கேன்சர், அந்த கேன்சர் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கருத்தடை மாத்திரைகளை மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்க மாட்டாங்க. இந்த மாத்திரைகளில் இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மார்பக புற்றுக்கான வாய்ப்பை சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு அதிகப்படுத்திவிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ கருத்தடை மாத்திரையில் இந்த புற்றுநோய், மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு இவர்கள் மாத்திரைகளை தவிர்த்து விட்டு மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று மற்றும் கருத்தடை முறைகளை கடைபிடிக்கலாம். கருத்தடை முறையை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது. இன்னொன்று, இந்த பிரான்னு சொல்லக்கூடிய அதாவது உள்ளாடை, இது எதுவும் காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் மருத்துவ ரீதியான காரணங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இறுக்கமான பிராக்களை, அந்த இறுக்கமான பிரா அணிகிறதுனால தொடர்ந்து அணிந்தால் மார்பகங்களில் இரத்த ஓட்டம் தடைபடுகின்ற பிரச்சனை வரும். அப்போ இதனால் மார்பகங்களில் புற்றுநோய் ஏற்படும் அப்படிங்கிற நிரூபிக்கப்படாட்டியும் பொதுவான சீரான இரத்த ஓட்டம் தடைபடும் வகையிலான பிரா அணிவதை தவிர்ப்பது நல்லது. ரொம்ப டைட் பிரா அணிகிறது அதை தவிர்த்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. சரி, மார்பகங்களை அழகுபடுத்தும் சிகிச்சைன்னு ஒன்று இருக்குது. சில பெண்கள் வந்து தங்களுடைய மார்பகங்களை அழகாக வச்சுக்கணுன்றதுக்காக பெரிதாக வைக்க வேண்டும், கவர்ச்சிகரமாக அதை உருவாக்க வேண்டும் என்பதற்காக செயற்கை முறையில் செய்வாங்க. மார்பகங்களை பெரிதாக்கும் விளம்பரம் செய்யப்படுகிற மசாஜ் கிரீம், மாத்திரைகள் ஆரம்பித்து மார்பகங்களுக்குள் சிலிக்கான் வச்சுக்கிறது, அதெல்லாம் ஒரு சிகிச்சை இருக்குது. மார்பகங்களை பெரிதாக காட்டும் அறுவை சிகிச்சை வரை எல்லாமே பெண்களுக்கு ஆபத்தான விஷயம்தான் மருத்துவர்கள் சொல்கிறது. இவற்றால் மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரி, ஹார்மோன் தெரப்பி அப்படிங்கிற அந்த தெரப்பி வந்து சிக்கல் ஏற்படுத்துமா? மெனோபாஸ் நேரத்தில் சில பெண்களுக்கு வந்து ஹார்மோன் தெரப்பி சிகிச்சை செய்ய வேண்டியது வரலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது அளவுக்கு அதிகமாகிவிட்டால் மார்பக கேன்சரை ஏற்படுத்திடும். அந்த தெரப்பியில் ஏற்படுற பக்க விளைவுகள் இது. ஆனால் மருத்துவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களின் உடல்நிலைக்கு ஏற்ப பாதுகாப்பான அளவில் தான் இந்த ஹார்மோன் சிகிச்சையை வழங்குவோம். இருப்பினும் அது கேன்சர் நோக்கி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த தெரப்பி எடுக்கும்போது. மெனோபாஸ் நேரத்தில் என்ன, மார்பக மசாஜ் செய்வது, சில துளிகள் ஆலிவ் ஆயில் அதை வந்து மார்பகங்களில் நல்ல தடவி தினமும் 10 நிமிடங்கள் மட்டும் மென்மையாக கிளாக்வைஸ்னால் கடிகார சுழற்சியில் மசாஜ் செய்து வருவது மார்பகங்களுக்கு நல்லது. இதனால் மார்பகங்களில் இரத்த ஓட்டம் தூண்டப்பட்டு மார்பகங்களுக்குள்ளே உருவாகும் சிறு சிறு நார்க்கட்டிகள் வராமல் தடுக்கலாம். அப்போ மார்பக மசாஜுங்கிறது நல்லது தான். எப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணி 10 நிமிடங்கள் மட்டும் மிக மென்மையாக கடிகார சுழற்சியில் அதை மசாஜ் பண்ணிக்கங்கன்றாங்க. ஓகே, இது உடல் எடை, உணவு பழக்கம் ஏதாவது மார்பகங்களை பாதிக்குமா அப்படின்னா, உடல் எடை அதிகமாக இருப்பவர்களுக்கு உடலில் வந்து ஈஸ்ட்ரோஜனுடைய சுரப்பு அதிகமாக இருக்கும். இந்த பருமனாக இருக்கவங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஈஸ்ட்ரோஜன் மார்பகங்களுக்கு ஆபத்தான விஷயம்.
ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக சுரந்தால் மார்பகங்களுக்கு நல்லில்லை. ஆனால் அதனால் பருமன் பிரச்சனைகள், உடல் பருமன் பிரச்சனை இருப்பவர்கள் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி என்று செய்து எடையை கட்டுக்குள் கொண்டு வருவதுதான் மார்பகங்களுக்கு நல்லது. உணவு பழக்கத்தை பொறுத்தவரை ஹார்மோன் ஊசி போடப்பட்ட இறைச்சி, சில இன்ஜெக்ஷன் போட்டு சில மீட் எடுப்பாங்க, அதிகம் சாப்பிட்டாலும் மார்பக புற்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஹார்மோன் ஊசி போடப்பட்ட மீட், இறைச்சி. சரி, பச்சை காய்கறிகள், இயற்கை புரதம் நிறைந்த சுண்டல் வகைகள், தாவர கொழுப்பு ஆகியவை மார்பக ஆரோக்கியத்துக்கான உணவுகளாக மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். இதெல்லாம் சில சமயங்களில் நம்ம கைமீறி போகக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. மற்றபடி கால தாமதமான திருமணம், ரொம்ப ஏஜுக்கு அப்புறம் லேட் மேரேஜ், 35 வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கொள்வது, குழந்தைக்கு பாலூட்ட முடியாமல் போவது என இவையெல்லாம் பல நேரங்களில் இதுவும் ஒரு காரணமாகிவிடும். ஆனால் பல நேரங்களில் இது நம் கையில் இல்லை. காலதாமதமான திருமணம், 35 வயதுக்கு மேல் குழந்தையை பெற்றுக்கொள்வது, இதிலெல்லாம் நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. இது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதுதான் உண்மை. அவற்றை பற்றி கவலைப்படாதீர்கள், மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி மார்பக ஆரோக்கியத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமான செய்திகள், பதிவுகள் உங்களை வந்து சேருவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.